கேள்வி ஒரு பெண் ஒரு ஆணுக்கு எடுத்துட்டானா அந்த ஆணுக்கு மரண தண்டனை உண்டா? அப்படி மரண தண்டனை உண்டுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமை? அதனால பிறக்கிற குழந்தைகளோட என்ன நிலைமை? அதாவது இஸ்லாத்துடைய சட்டத்தின் பிரகாரம் கற்பழிப்பவர்களுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆம்பளைய மரண தண்டனை கொடுத்துடுறோம். அந்த பொம்பளை கதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு நம்ம தெளிவான முறையில மார்க்கத்தை புரிந்து கொண்டோம்னு சொன்னா இந்த கொஸ்டின் வராது. இஸ்லாமிய பார்வையில ஒரு மனிதன் நிர்பந்தப்படுத்தி ஒரு காரியம் அவன் மீது திணிக்கப்படுமையானால் அந்த காரியத்தை அவன் செய்யல என்றுதான் இஸ்லாத்தினுடைய கணக்கு. ஒரு மனுஷனை கையையும் காலையும் கட்டி போட்டு அவன் வாயில சாராயத்தை ஊற்றிட்டாங்க, அவன் குடிச்சான்ற கணக்கு கிடையாது. அவன் குடிக்கவே இல்லை, குடிச்சான் உண்மைதான், சாராயம் உள்ளக்க போனது உண்மை. ஆனால் அவனை விரும்பினான், அவன் அதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவன் மீது திணிக்கப்படுற ஒரு காரியம் அவன் பொறுப்பாளியாக ஆக மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய கணக்கில் அவன் எப்படி ஆயிடுறான்னு கேட்டா, அவன் எந்த ஒரு மதுபானத்தையும் அருந்தல, நம்ம கண்ணுக்கு தெரியுது அருந்துற மாதிரி. ஆனா அல்லாஹ் எதை கவனிக்கிறான்? அவன் அதை விரும்பினானா, அதை அவன் தேர்ந்தெடுத்தானா அப்படின்னு பார்க்கிறான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வே பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நம்மளும் அப்படித்தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவம் எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. அதுதான் பாவத்திலேயே பெரிய பாவம். அல்லது அல்லாஹ் மறுக்கிறது, அல்லாஹ் இல்ல, கடவுளை இல்லைன்னு சொல்வது பெரிய பாவம். இந்த பாவத்தை கூட ஒருத்தர் நிர்பந்தமான நிலையில செஞ்சா அவங்கள குற்றம் கிடையாது. ஒருத்தர் அருவாளை வச்சு சொல்றான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இல்ல கொண்டு வாங்குறான், நம்ம அல்லாஹ் இல்லைங்கிறோம். எதுக்காக சொல்றோம்? உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வாயினால சொல்றோம், மனசுல நம்ம அப்படி நினைக்கல. அப்ப இது பெரிய, வெளியில பார்த்தா என்ன தெரியுது? என்ன அல்லாஹ் இல்லைங்கிறான், அது நம்ம கணக்கு. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன? அவன் உள்ளத்தை பார்க்கறான். இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இதை செய்யறான். அதனால இவன் தப்பே செய்ய, நானா சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டு ஷிர்கான குஃப்ரான தப்பான கொள்கையை சொல்லிவிட்டானே அவன் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி, ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி அதை சொன்னாதான் தப்பிக்க இயலும். இல்லன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ராம் ராம்னு சொல்றான், அப்பதான் விடுவாங்களாம். ஒரு கலவரத்துல ராம் ராம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். விளங்குதா? அதுல அல்லாஹ் ஏதாவது கொஸ்டின் கேட்பானா? நம்மளை தண்டிப்பானா? தண்டிக்க மாட்டான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருஃபியா அன் உம்மத்தி அல் ஹதவு வன் நிஸ்யான் வமஸ்துக்ரிஹு அலைஹி. என்னுடைய சமுதாயத்திற்கு 3 காரியங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. 3 காரியங்களுக்கு கொஸ்டினே கிடையாது. ஒன்னு என்ன? தவறு. 2 மறதி. 3வது நிர்பந்திக்கப்பட்டவை. நபிகள் நாயகம் சொல்றாங்க 3 விஷயம் மன்னிக்கப்பட்டுருச்சு. என்ன மன்னிக்கப்படுது? தவறுதல்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பறவையை பார்த்து செய்யணும், ஒரு கல்லை வச்சு அடிக்கிறேன், வேட்டையாடுவதற்கு அடிக்கலாம், அல்ல ஒரு பாம்பை பார்த்து அடிக்கிறேன், அது ஒருத்த மண்டையை பதம் பார்த்துருச்சு. நான் மண்டைக்கு நான் உடல கல்லு, நான் எதுக்கு விடுறேன்? பாம்புக்கோ சிங்கத்துக்கோ புலியோ பார்த்து கல்லை விட்டு அடிக்கிறேன், அது எவன் மேலேயாவது பற்றுச்சு. இது தவறுதல். இதுக்கு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் பண்ணுவானா? பண்ண மாட்டான். உலகத்தில் அவனுக்குரிய நஷ்டத்தை கொடுக்கணும், அது வேற விஷயம். அல்லாஹ்விடத்துல ஒருத்த மண்டையும் உடைச்சான் அப்படின்னு எழுதுவானா? அல்லாஹ் எழுத மாட்டாங்க. நான் மண்டையை உடைக்கணும்னு இல்லை, அதை நான் என்ன செய்யறேன்? சும்மா அப்படி கை ஆட்டுறேன், பக்கத்துல ஒருத்தவன் மூஞ்சில் பட்டுருச்சு, நான் பாட்டுக்கு ஒரு உடம்ப நெலிக்கிறதுக்காக வேண்டி இப்படிங்கிறேன், இவனை பார்க்கல. அப்ப பார்த்து ஒருத்தங்க வந்தா மூஞ்சி மூக்குல பட்டு ரத்தம் மூக்க உடைச்சா நல்லா எடுப்பானா? நல்லா எடுக்க மாட்டான். ஏன்? இது தவறு செய்வது. தவறுதலாக நம்ம பிளான் பண்ணாம, நம்ம நினைக்காம, நம்ம திட்டமிடாம நம்மளை மிஞ்சி நடக்கக்கூடிய காரியம். இதுக்கு கொஸ்டின் கிடையாது.
அதே மாதிரி மறந்துட்டு செய்யறோம். மறந்துட்டு செஞ்சா கொஸ்டின் ஆகுமா? நோம்பு வச்சிருக்கிறோம், மறந்துட்டு சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யாவும் வந்தவன நீ நோம்பாளியா இருப்பா, நீ திண்டாலும் பரவாயில்லை, நோம்புதான் நீ. ஏன்? நான் என்ன வேணும்டா சாப்பிட்டேன், நோம்புங்கிற எனக்கு யாவும் இல்ல, மறந்து போச்சு, நான் பாட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஆமா, நம்ம நோம்புல முன்னாடி நோம்பு போச்சுன்னு நினைக்க கூடாது, நம்ம நோம்பு தான். ஏன்? நம்ம வேணும்னு சாப்பிடலையே, மறதியாவுல சாப்பிட்டு இருக்கிறோம். அது மாதிரியான நீ வாந்தி எடுக்கணும்லாம் கிடையாது, அப்படி போயிட்டே இருக்கலாம். நோம்புக்கு நோம்பாயிருச்சு, எக்ஸ்ட்ரா போனஸ் சோறு சாப்பாடு, இப்படி ஒண்ணு. மூணாவது என்ன? நிர்பந்திக்கப்பட்டவை. நிர்பந்திக்கப்பட்டவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கொஸ்டின் கிடையாது. அப்ப அல்லாஹ்ட்ட கொஸ்டின் இல்லைன்னா மனுஷனை எப்படி பண்ணணும்? இதை எல்லாரும் விளங்கி வச்சிருக்கணும். அவர்களுடைய மனைவிமாரோடு போகும் பொழுது அது மாதிரி ஒரு பலவந்தமான ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கொண்டாடி வேணாங்களாம் சில கிற்க. அடே, அவங்க விரும்பி அவங்களா தேர்ந்தெடுத்து கொண்டால் தான் அவங்க குற்றவாளியா? அவர்கள் மீது திணிக்கப்பட்டதுக்கு உங்க பொறுப்பாளியா? அல்லாஹ்வே பொறுப்பாளி ஆக மாட்டானே. அல்லாஹ்வே பொறுப்பாளி ஆக்கல என்று சொன்னால் அது ஒரு மேற்றே இல்ல. அவங்க சுத்தமானவர்கள் என்று எண்ணி அவர்களை மணந்து கொள்ளலாம், அவர்களை தேர்வு செய்து கொள்ளலாம், அவர்களை கல்யாணம் பண்ணவர்களாக இருந்தால் அவர்களோட வாழ்க்கை நடத்தலாம். கற்பழிப்பு என்று திணிக்கப்பட்டதற்காக வேண்டி ஒரு பெண் என்ன செய்ய மாட்டாள்? கற்பிழக்க மாட்டாள். அவளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவளை ஒண்ணுமே நடக்காதவளை போலதான் நம்ம என்ன செய்யணும்? அவளை கருத வேண்டும், ட்ரீட் பண்ண வேண்டும். இதுதான் அதுக்குரிய பதில்.